காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். சார், உங்க பாட்டு சூப்பரா இருந்தது சார். ஆமா சார், ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. ஆமா சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க கைதட்டணும். கேட்டதா? தேங்க்யூடா கேட்டதுமா சார், நாங்க சார் சார்னு கத்தணும். கேட்டதா? கேட்டுச்சியா கார்த்தி, கேட்டுச்சு. எங்க மாமா எப்பவுமே ரொம்ப அழகா பாடுவாரு. என்ன மாமா? உங்க அத்தை அளவுக்கு பாட முடியுமாடா? ஏதோ சுமாரா பாடுவேன், அவ்வளவுதான். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது மாமா. ஆமா சார், we love it. தேங்க்யூடாமா. சரி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்கடா பிள்ளைங்களா, போங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க. சார், நீங்களும் வாங்க. கெஸ்ட் எல்லாரையும் கவனிக்கணும்லப்பா. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன? சரிங்க சார். குட். போங்க. கேஸ் டீச்சர், என்ன டீச்சர் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? கோவமா இல்ல, குழப்பமா இருக்கேன். என்னடா இது, தமிழுக்கு வந்த சோதனை, தமிழுக்கே குழப்பமா? குழப்பனது நீங்க தான் கேஸ். நான் என்ன டீச்சர் பண்ணேன்? நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? என்ன பாட்டு பாடுனேன்? நல்ல பாட்டு தானே டீச்சர்? நல்ல பாட்டு தான். ஆனா அத நீங்க எப்படி பாடுனீங்கன்னு தான் கேக்குறேன். ஏன் நான்லாம் பாடக்கூடாதா? கேஸ், விளையாடாம பதில் சொல்லுங்க. ஐயோ, என்ன டீச்சர், என்னாச்சு? நீங்க என்ன பாட்டு பாடுனீங்கன்னு தெரிஞ்சுதான் பாடுனீங்களா? அதுல என்ன மாதிரி வரிகளை தேர்ந்தெடுத்து பாடி இருக்கீங்க? உலகம் உண்ண உன் உடுத்த உடுங்கிறது பாரதிதாசனோட கவிதை. சரி. யாதும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி. யாதும் ஊரென யாரு சொன்னது? யாரு? நான் சொல்லலையே. கேஸ், விளையாடாதீங்க. அது கணியன் பூங்குன்றனார் எழுதின பாட்டு, புறநானூறுல வச்சிருக்காங்க. சரி, எனக்கு தெரியாதே, என்கிட்ட சொல்லவே இல்லையே. கேஸ், விளையாடுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் விளையாடவே இல்லையே. கேஸ், அந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு சினிமா பாட்டு டீச்சர். சினிமா பாட்டு தான், சினிமா பாட்டே தான். ஆனா அந்த மாதிரி ஒரு பாடலையும் அந்த பாடலுக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட வரிகளையும் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் பாடுறாருன்னா கண்டிப்பா அவருக்கு தமிழ் மேல ஆர்வமும் ஈர்ப்பும் இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? என்ன அப்படியா? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? தமிழ்ல நான் ரொம்ப மக்கு, அந்த அளவுக்கு படிச்சுக்கிற மாட்டேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டை நீங்க பாடி இருக்கீங்கன்னா அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்ல இன்னைக்கு நீங்க பாடுனது பொய்யா? சொல்லுங்க கேஎஸ், சொல்லுங்க. இப்படி பதில் பேசாம நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க என்கிட்ட எதையோ மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க கேஎஸ். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆகுதா? தமிழ பெருமைப்படுத்துறதுக்கு எத்தனையோ சினிமா பாட்டு இருக்கு. ஏன், நான் கூட ஒரு பழைய பாட்டு தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு. அந்த பாட்டை கூட நீங்க பாடின பாட்டால நான் பாடணுங்கிறதே மறந்துட்டேன். ஏன் டீச்சர், அந்த பாட்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாட்டா? அப்புறம் ஒரு கணவன் தன்னோட மனைவி கிட்ட என்ன மாதிரியான நேரத்துல என்ன மாதிரியான ஒரு பாட்டு பாடுறாரு தெரியுமா? அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. ஒரு பொண்ண தாலி கட்டுன தன்னோட மனைவிய ஒரு ஆண் சாதி மல்லி பூச்சரமேன்னு வர்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, சங்கத்தமிழ் பாச்சரமே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதே நீங்களே சொல்லிருங்க டீச்சர். பூச்சரம் எப்படி இருக்கும்? நிறைய பூவை சேர்த்து நாரில் தொடுக்கிறது தான் பூச்சரம், ஆமாவா? ஆமா. அதே மாதிரி சங்கத்தமிழ் பாச்சரமே அப்படின்னா சங்கத்தமிழ் பாடல்களால ஆன சரமேன்னு அர்த்தம். அப்படி ஒரு பொண்ணை ஒரு ஆண் வர்ணிக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஆணுக்கு தமிழ் மேல ரொம்ப ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அந்த மாதிரி ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து பாடி இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு டீச்சர் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்ப என்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் தமிழ் பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லையே. மக்குன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கு என்ன இப்ப? தமிழ்ல மக்கா இருக்கிறவங்களால இந்த மாதிரி ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து பாட முடியாது. தமிழ்னா அப்படி, தமிழ்னா இப்படிங்கிற மாதிரி பாட்டை தான் யாருனாலும் பாடுவாங்க. ஏன், தமிழ் டீச்சரான நானே தமிழுக்கும் அமுதென்று பெயர்ங்கிற ஒரு பாட்டை தானே பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னதுக்கும் நடந்துகிட்டதுக்கும் இன்னைக்கு நீங்க நடந்துகிட்டதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னமோ நான் அப்பவே சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு தோணுது.
சரி, நீங்க ரொம்ப புத்திசாலி தானே? ஆ ஆ, சொல்லுங்க டீச்சர். அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க நான் ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு. ஆமா சொன்னேன். அப்போ நான் ஏதோ உங்ககிட்ட மறைக்கிறேன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அது என்னங்கறத நீங்களே கண்டுபிடிங்க. அப்ப எதையோ மறைக்கிறீங்க அப்படித்தானே? அதையும் நீங்களே கண்டுபிடிங்க. சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் அச்சரமே ஆசையின் ஆசையடி அவ்வளவு ஆசையடி. சார், எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்ததுக்கு எங்க டீச்சர் சார்பில் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எஸ், தேங்க்யூ மேம். டீச்சர் சார் எல்லாருமே குழந்தைங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அவங்கள அனுப்புறதுல கொஞ்சம் கவனமா இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அதுவும் இல்லாம சீனியர் டீச்சருங்கிற முறையில கெஸ்ட்டை கவனிக்கிறதும் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றதும் என்கிட்ட தான் விட்டுருக்காங்க. உங்களை கவனிக்கிறதுல எதுவும் குறை இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், ஒண்ணும் இல்ல. சார், 2 பேரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஃபுட் எல்லாம் ஓகேவா? ஓகே மேம், ஓகே, நோ இஷ்யூஸ். தேங்க்யூ சார். அப்புறம் வெயிட் சார், ஃபங்க்ஷன்ல நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்தது சார், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ சார். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் மத்தவங்கள போய் கவனிக்கிறேன். ஓகே சார், வரேன் சார். ஓகே சார். டீச்சர், நீங்க சார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு என்னன்னு பாக்குறேன். ஓகே டீச்சர். வெற்றி சார், 2 பேரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சிஸ்டர். சார், நீங்க உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே சிஸ்டர், ஓகே தான், ஓகே தான். வெற்றி சார், அக்கா வந்திருக்கா பாத்தீங்களா? பாத்தேமா. பேசுனீங்களா? இல்ல. அவ உங்ககிட்ட பேசணும்னு அங்க நின்னுட்டு இருக்கா, போய் பேசுறீங்களா? சரி. ஏ மலரு. என்ன ஐசு? கரஸ்பாண்டன்ட் சார் உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என்னவா? இந்த போய் பாக்குறேன். போ. ஐசு, நீ இந்த சார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? இவரை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி போ, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, இப்படி தனியா விட்டுட்டு போறமே நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ ஐசு. பாத்துக்கிறேன் போ. என்ன பச்சை பாப்பாவா நீங்க? உங்களை பாத்துக்கிடணுமா ஒரு ஆளு? ஆமா, பச்சை குழந்தை தானே. ஏ ஐசு, என்ன? வரும்போது எனக்கு பொக்கே கொடுத்தாங்க, அதுல நிறைய ரோஸ் இருக்கு. நான் அதை உனக்கு தரேன், நீ டெய்லி ஒரு ஒரு பூ வச்சுக்கிறியா? அப்ப கூட காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணுங்கிற நினைப்பே வராதுல. ஏய், அத வீட்டுக்கு கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு கொடுத்தா நீயாவது டெய்லி ஒரு ஒரு பூவா வச்சுக்கவேல, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். நீங்க சரியான ஆளுங்க. கரெக்டா தான் உங்களை ஆர்ஐ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் வருவாய்த்துறையில இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டோட வருவாயை கட்டி காப்பாற்ற முடியும். பின்ன நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் சொன்னா எதுனாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆமா, பாருங்களேன். சரி, வேடிக்கை பேச்செல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா கிட்ட வந்து பேச சொன்னேன், யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. யோசிச்சாச்சா? யாத்தா, சொல்லி ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளயா? எங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. அதுவும் இந்த மாதிரி நல்ல விஷயம்னா தள்ளி போடவே கூடாது. சரி, நீ என் மலர் சிஸ்டர் கிட்ட நம்ம காதலிக்கிற விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல. வெளில சொல்லு. நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். நீங்க சீக்கிரமா எங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க. ரொம்ப அவசரப்படாத ஐசு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸுங்க, கடனுக்காக பார்க்காதீங்க. உங்க சம்பளத்துக்குள்ள கடனையும் அடைச்சிட்டு குடும்பமும் நடத்திக்கலாம். ப்ளீஸுங்க. யோசிக்கிறேம்மா. சரி, சீக்கிரம் யோசிங்க, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. சரி, கருப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமா? அண்ணன்கிட்டையும் கேளுங்க, உங்க அப்பா கிட்டையும் கேளுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. பேசிட்டு சீக்கிரமா எங்க அப்பா கிட்ட வந்து பேசி கல்யாணம் முடிச்சு என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாருங்க. ஆனா நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேனே எனக்கு புரிய மாட்டேங்குது ஐசு. சரி, பாக்குறேன் என்ன. பொம்பளை பிள்ளைய பறந்து பாருங்க, புரியும். அது சரி. ஆமா ஐசு, நீ ஒண்ணு கவனிச்சியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேம் கலர், பிளாக். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுலயுமே குறைச்சல் இல்ல ஐசு. அப்ப அத காட்டுங்க. என்னத்த காட்டணும்? குறைச்சல் இல்லங்கறதான். என்னமோ ஐசு பேச்சு ஒண்ணும் சரியில்லையே. ஆமா ஆமா, நீங்க சரியா இருந்தா நாங்களும் சரியா தான் இருப்போம். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுங்க.
வளர்மதி, வெற்றி. உங்க அம்மா வரலையா? இல்ல வரல. நீங்க சீஃப் கெஸ்டா வர்றீங்கன்னு மலர் சொன்னா, அதனாலதான் நானே வந்தேன். உன்னை விட்டுட்டாங்களா வீட்ல? இல்ல இந்த பூமாரி பிள்ளை வீட்ல அவங்க அம்மா வரல. மலரை பாத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மலரு என்னைய மனசுல வச்சுக்கிட்டு என்னையால எல்லாம் பார்க்க முடியாது, அங்க நான் ரொம்ப பிஸியா இருப்பேன்னு சொன்னாலா. வேணா அக்காவை வேணா வர சொல்லுங்க அப்படின்னு அவ தான் சொன்னான். அதனாலதான் எங்க அம்மா என்னை அனுப்புனாங்க. இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன். வரணும்னு தான் எனக்கும் ஆசை வெற்றி. சரி, இந்த பொக்கையை வச்சுக்கோ. இதுல பூ இருக்குல்ல, தினமும் எடுத்து ஒன்னா வை. கொடுங்க. அப்புறம் வெற்றி, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லவா? என்ன வளர்மதி, சொல்லு. இதெல்லாம் கேட்கணுமா என்கிட்ட? இல்ல, மலர் ரொம்ப உறுதியா சொல்றா நீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. சரி. இல்ல, நான் கூட அந்த பொண்ணை போய் விசாரிச்சு பாப்போம்னு நினைச்சேன். நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விசாரிச்சு பாருங்கன்னு. அதான் விசாரிச்சு பாப்போம்னு நினைச்சேன். ஆனா மலர் அவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் நானும் நைட்டு ரொம்ப தூங்காம யோசிச்சு பார்த்தனா, நீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தோணுது வெற்றி. ரொம்ப சந்தோஷம் வளர்மதி, ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்கா தோணல உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு? இல்ல வெற்றி, எங்க அம்மா. போதும், நிறுத்து. வெற்றி. அந்த பூவை கொடு. ஏன் வெற்றி? நான் என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும், வெளியே ஆளு பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தாலும், எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு வளர்மதி. அது இந்த பூவை மாதிரியே ரொம்ப மென்மையானது. அந்த மனசுக்குள்ள நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும் அதே அளவுக்கு மென்மையானது. நீ அந்த மனசையும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலையும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி காயப்படுத்தி இருக்கியோ அதே மாதிரி இந்த பூவையும் பண்ணிருவேன். வேண்டாம், எனக்கு வந்த நிலைமை பாவம் இந்த பூவுக்கு கூட வர வேண்டாம். இது அங்க வீட்டுல என் குவார்டர்ஸ்லயே காஞ்சுக்கிட்டே கிடந்தாலும் கிடக்கட்டும். வெற்றி. வளர்மதி, சாப்பிட்டையா? சாப்பிட்டேன் வெற்றி. சரி, நான் போறேன். வெற்றி, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. தெரியாம வாய் தவறி சொல்லல வளர்மதி, போறேன். வெற்றி. பேபி. என்ன பேபி? அம்மா தூங்கிட்டாங்களா? தூங்கி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மாத்திரை கொடுத்துட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ப்ரோ மைனியை பார்க்க போயிட்டாரா? போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாரு. என்கிட்ட என்ன புதுசா கேக்குறீங்க? நீ சுடிதார் தானே போட்டிருந்த, ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இருக்க? மூக்குலயே நச்சுன்னு ஒரு குத்து குத்திடுவேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் மேல நீங்க தானே ஜூஸை கொட்டினீங்க. அதனால மாத்திட்டியா? அப்புறம் மாத்தாம இவர் ஒரு நாளைக்கு 78 Dress மாத்துவாரு. யாரும் கேட்க கூடாது. எனக்கு ஜூஸ் கொட்டிருச்சுன்னு நான் மாத்தினேன். அப்புறம் எறும்பு கடிச்சு வச்சிரும்ல. பேபி, எறும்பு ஒன்னையெல்லாம் கடிக்குமா? ஏய், என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? என்ன எறும்பு கடிக்காதா? இல்ல, நீ ஒரு அயன் லேடி. ஆமா, சொன்னாங்க ஊருக்குள்ள. இப்ப என்ன, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு நொய்யு நொய்யுன்னு ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? படிக்கிறதுக்கு நிறைய இருக்கா? ஆமா இருக்குல்ல. பேபி, அது அப்புறம் படிக்கலாம். இப்ப நான் சொல்றத கேள. என்ன, அது அங்க இருந்தே சொல்லக்கூடாதா? நீ கேள. சரி சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல மைனி என்கிட்ட சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பாத்தியா? ஆமால. எனக்கு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து எவ்வளவு அழகா எடுத்து வச்சாங்கன்னு பாத்தியா? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். மைனிக்கு எப்பவுமே என் மேல தனி பாசம்தான். எல்லாத்தையும் மறந்தப்ப கூட அவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்குங்கிறதெல்லாம் தெரியுது பாத்தியா? உங்களுக்கு சாப்பிடுறதுல எதுதான் பிடிக்காம இருந்தது? எல்லாத்தையும் தானே சாப்பிடுறீங்க. பேபி, நான் அத சொல்லல. புரியுது புரியுது. உங்க மைனிக்கு உங்க மேல தனி பாசம்தான். ஆமா, பாரு, அங்க அத்தனை பேரும் நின்றுகிட்டு இருக்கும் போதும் அம்மா கிட்ட பேசிட்டு கிளம்புன கையோட திரும்ப வந்து என்கிட்ட தானே பேசினாங்க. உன்கிட்ட பேசி இருக்கலாம், இல்ல அக்கா கிட்ட பேசி இருக்கலாம். அவங்களுக்கு நான் எப்பவுமே தனி பிரியம்தான். ஆமா ஆமா, இல்லையா பின்ன? ஒரே குழந்தை. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பேபி. ரொம்ப நாள் கழிச்சு என் மைனி கையால சாப்பிட்டுருக்கேன். என் மைனி என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேல பேபி. பார்த்தேன் பேபி. இப்ப அதுக்கு என்ன? இல்ல, சொன்னேன் உன்கிட்ட. அத தெரியாதவங்க கிட்ட சொல்லணும். நான் தான் பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆமா, இருந்தாலும் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சீக்கிரமே அக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா ப்ரோக்கு அடுத்து ஹாப்பியா இருக்கிற ஆள் நானா தான் இருப்பேன். பேபி, டுடே ஐ அம் சோ ஹாப்பி. என் பேபி ஹாப்பினா நானும் ஹாப்பி. நிஜமாவா? ஆமா, இல்லையா பின்ன? சரி, வேலையை பாருங்க, நானும் படிக்கிறேன்.
சீக்கிரம் தூங்கணும். காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளம்புனாதான் சரியா இருக்கும். அவ்வளவு தூரம் போகணும். பேபி என்ன பேபி ரொம்ப குழையறீங்க? டுடே ஐம் so happy பேபி. சரி, இதுக்கு இப்ப என்ன செய்யணும்? நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதான் பண்ணிட்டீங்கல்ல, இனி படிக்க விடுங்க. பேபி ம் பேபி ம் பேபி என்னைய பேபி பேபின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேபியை கொடுத்துறாதீங்க பேபி. என்ன அப்படிலாம் பண்ண மாட்டேன் பேபி. அப்புறம் எதுக்கு இப்படி பக்கத்துல வந்து உட்காந்துருக்கீங்க பேபி? அங்கிட்டு போவாங்க. பேபி டுடே ஐம் so happy. இப்ப நடு மண்டையில நச்சுன்னு ஒரு குட்டு குட்ட போறேன். வேண்டாம், வலிக்கும். வலிக்குமா? இப்ப என்னத்துக்கு கொண்டுட்டிக்கிட்டு வரீங்க? பேபி டுடே ஐம் so happy. அப்பா, இப்ப அதுக்கு என்னையா பண்ணணும்? நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதான் பண்ணிட்டீங்கல்ல, என்ன பண்ணணும்? ஆள பாரு, வேலையை பாப்பாருல. பேபி நீ என்ன ஷாம்பு போட்ட? கடைக்கு போன இடத்துல இன்னைக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லி 50 காசு சிக் ஷாம்பு 2 கொடுத்தாங்க. அதைத்தான் போட்டேன். நிலா ம் என்ன பேபி? அது I want to kiss you. ஓய் நிலா ப்ளீஸ், I want to kiss you now. பேபி, என்னாச்சு உங்களுக்கு? தள்ளி போங்க. நிலா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. பேபி தள்ளி போங்க. நிலா நிலா ப்ளீஸ். போய் தூங்குங்க பேபி, போங்க. நோ, ஐ வாண்ட் நவ். பேபி வேண்டாம். நிலா ப்ளீஸ், நிலா ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஹா நோ. எஸ். பேபி எஞ்சி அங்கிட்டு போயிருங்க, அடிச்சிருவேன். அடிச்சுக்கோ, ஒரு கிஸ் கொடுத்துட்டு அடிச்சுக்கோ. நான் எங்க வீட்ல இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் மாமா என்னை இங்கே கொண்டு வந்து தங்க வச்சிருக்காரு. இங்க நான் தங்கும்போது என்னோட மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் வராதுன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட உத்தரவாதம் கொடுத்து தான் என்னை இங்க தங்க வச்சிருக்காரு. நீங்க அதை கெடுத்துறாதீங்க பேபி. உங்களால வேணா எத்தனை தப்பு வேணாலும் பண்ணிட்டு மாமா ஒரு கேள்வி கேட்டா தலையை கவுந்துக்கிட்டு போகிறதுக்கு முடியும். என்னாலெல்லாம் முடியாது. நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணதுக்கே மாமா முகத்தை என்னால நிமிந்தே பார்க்க முடியல. ஏதோ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்கிட்ட கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இப்படி ஒரு தப்பை மறுபடியும் பண்ணிட்டு அவர் முகத்தை என்னால நிமிந்து பார்க்க முடியாது. எஞ்சி போங்க அந்த பக்கம். பேபி ஒரு கிஸ்ல என்ன வந்துட போகுது பேபி? ஆனா இது உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சுல பேபி. அழகா பிளான் போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தாலியும் கட்டாம உங்களுக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல.